தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் பெங்களூர்ல இருந்து. த மோஸ்ட் பிராக்டிக்கலான ஒரு ஃபேமிலி கார், அதுவும் 6 or 7 சீட்டர்ல அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த காரை நம்மளால வெளியே எடுக்கவே முடியாது. அதுதான் கியாவோட கேரன்ஸ். அப்போ அந்த கேரன்ஸ்ல ஒரு எஸ்யூவிக்கு நிகராக ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இருந்தது. அப்போது அதை வந்து ஃபுல்லி லோடடா இப்போ அந்த கேரன்ஸில் கிளாவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த கிளாவிஸ் ஒரு எஸ்யூவியில் இருக்கிற அத்தனை கம்ஃபர்ட்டும் அத்தனை ஃபீச்சர்ஸும் லோடராக வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அப்படி என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவான ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட தந்தி மோட்டாரோட யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் மெட்டலில் பார்க்கும்போது பெருசாக சேஞ்சான ஃபீல் வந்து இல்லை. இன்ஃபேக்ட் இந்த போனட்டுமே வந்து சேம் ப்ரொஃபைலில் தான் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹிஞ்சுமே வந்து ஏற்கனவே இருந்த விஷயந்தான். பட் இதுக்கு கீழே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் ஃப்ரண்ட் லுக்கே வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சிராஸோட ஹெட்லைட் வந்து இங்கே வந்திருக்கு. ஒரு 3 கிறிஸ்டல் ஐஸ் கியூப் ஸ்டைலில் இருக்கிற ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டூமுமே இந்த எட்ஜு வரைக்கும் வந்து வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் சிராஸ்லையுமே வந்து இந்த எட்ஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே பேட்டர்னில் தான் இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ஸ்டார் மேப் டிஆர்எல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இங்கே கீழேருந்து இப்படி போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் வந்து ஒரு டிஆர்எல், இந்த மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் உங்களுக்கு பிளிங்கராகவும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். கீழே வந்து ஃபாக் லேம்ப் செட்டப் வந்து எதுவுமே கிடையாது. இந்த டிஆர்எல் வந்து எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகி இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டோட கேமராவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரேடாஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கேரன்ஸில் மிஸ் ஆன விஷயம் அப்படின்னா இந்த ஆடாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஒரு லெவல் 2 ஆடாஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு 20 ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. லோயர் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஏர் வென்ட்டே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உள்ள ரேடியேட்டருமே வந்து கொஞ்சம் வெளியில் அப்ரப்டாக வெளியில் தெரியுது. இதை கொஞ்சம் வந்து அந்த ஸ்லாட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு மாதிரி நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஸ்கிட் பிளேட் வந்து ஒரு மாதிரி பாலிஷ்டான ஒரு மெட்டல் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டின் மெட்டீரியலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவுமே வண்டிக்கு ஒரு மாதிரியான லுக்கை வந்து ஹைலைட்டாக இது காமிக்குது. பட் இது வந்து சப்ஜெக்டிவ். ஒரு சிலருக்கு இது பிடிக்கும். என்னோட பர்சனலாக இதை கொஞ்சம் மேட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கியாக்கே உரித்தான அந்த டைகர் நோஸ் கிரில் வந்து உற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே இந்த ஸ்கிட் பிளேட்டில் அந்த ஒரு சின்ன ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு 3 வீல் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லோயர் எண்டில் 15 இன்ச் வீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதில் ஃபுல் பிளாக்கில் இங்கே இருக்கிற இந்த ஃபீல் வந்து ஃபுல் அலாயாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே இது 16 இன்ச்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு மெட்டல் வீலாக கிடைக்கிது. வித் வீல் கப்போட வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டாப் எண்டில் 17 இன்ச் அலாய், கிறிஸ்டல் கட் டியூவல் கலர் அலாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும் பிளாக் அண்ட் தென் ரியல் மெட்டலோட அந்த ஃபீல்மே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 215/55 R17 இந்த டாப் எண்டில் கிடைக்கிது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டயரோட ப்ரொஃபைல் வந்து இந்த டாப் எண்டு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் 15 இன்ச் அப்படிங்கிறது ஒரு 7 சீட்டருக்கு ஒரு மாதிரி லோ அப்படின்னு சொல்லலாம். அதனால் அட்லீஸ்ட் மினிமமாக 16 கொடுத்துருந்தா வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு சொல்லலாம். சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அகைன் கேரன்ஸ்க்கும் இருக்கும். பெருசாக சேஞ்ச் வந்து நமக்கு தெரியல. ஏன்னா மெட்டலில் எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு பண்ணல. ஒரு சில சின்ன சின்ன கார்னிஷ் விஷயங்கள் வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. இங்கே இந்த டோரோட கனெக்ட் ஆகி இருக்கிற இந்த மெட்டலோட ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் லென்த்து இந்த ரன்னர் போர்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பெருசாக பல்கியான ஒரு கிளாடிங். அப்போது வண்டிக்கு ஒரு மாதிரி பல்கியாக ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஃபேக்ட் உங்களுக்கு வீல் ஆர்ச் வரைக்கும் அது வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹேண்டில் வந்து பாடி கலர்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே மேலே ஷோல்டர் லைன்லேயுமே வந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு ரூஃப் ரெயில் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த கிளாவிஸில் பேனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. பட் இதுலேயே வந்து சிங்கிள் பெயின் சன்ரூஃபும் ஆப்ஷனலாகவும் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். இங்கே ஓஆர்விஎம் நம்ம பார்க்கும்போது ஒரு 360 டிகிரிக்குரிய அந்த கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபுளாக இருக்குது. அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்டுக்குரிய இண்டிகேஷனும் நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி அஃபிஷியலாக
எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ பட் இந்த சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட கேரன்ஸை பார்த்த அதே ஃபீல் தான் இருக்குது. பெருசாக வந்து உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு இன்டெகிரேட்டடாக ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் வந்து எல்இடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் லைனும் இருக்குது, ஒரு வைப்பரும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சேஞ்சு, கேரன்ஸில் கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு பேட்ச் ஆட் ஆயிருக்கு. ஸோ டெயில் லேம்ப்மே வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டார் மேப் டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி டிஆர்எல் இருக்குமோ அதே மாதிரியே இது வந்து ஃபுல்லி வந்து ஒரு கனெக்டட் ஸ்ட்ரிப்பில் கிடைக்கிது. ஒரு சோனட்டை பார்த்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த டைகர் நோஸ் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கறதுக்காக இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைட் வந்து ஸ்லைட்டாக இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கியாவோட பேட்ச் எல்லாமே வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த கலருக்கு பெருசாக எடுக்கல, பட் டார்க் கலருக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 7 ஸ்பீட் டிசிடி தான் நம்ம கூட இருக்குது. அந்த ஒரு பேட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து சென்சார்ஸ் கார்னர்ஸில் 2 இங்கே 2 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எட்ஜு வரைக்கும் அது நீட்டாகவே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுது. இன்ஃபேக்ட் ஆடாஸோட ரியர் கொலிஷனும் சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி ஒரு ஸ்கிட்ஸ்மே வந்து உங்களுக்கு அதே அந்த ஒரு பாலிஷ்டான மெட்டல் ஃபீலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிபார்ச்சர் ஆங்கிள், அதனால் ஃபுல்லி லோடடாக போகும்போது கூட கீழே தட்டுற பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. இப்போ நம்ம போட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ போட் வந்து 216 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு வித்து அந்த தேர்ட் ரோவை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் போட்டுறீங்க அப்படின்னா ஒரு 216 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கேரன்ஸில் உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ அதே ஸ்பேஸ் தான். இது வந்து 50-50ல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது இன்கேஸ் நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 50 நீங்கள் லோட் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. இல்லை கம்ப்ளீட்டாக தேர்ட் ரோவை நீங்கள் வந்து பூட்டுக்காகவே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையுமே வந்து உங்களால் அழகாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்க முடியும். இப்படி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. நல்ல மேசிவாக உங்களோட திங்ஸை எடுத்துகிட்டு போகலாம். அப்போது எங்கள் ஃபேமிலியில் ஒரு 5 பேர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 7 சீட்டர் வேரியண்ட் எடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு 3 பேர், அதுக்கு முன்னாடி டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 5 பேர் எடுத்துகிட்டு ஒரு நல்ல லக்கேஜ் வந்து உங்களால் இதில் எடுத்துகிட்டு போக முடியும். இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் டூல் கிட்மே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஃபஸ்ட் எய்டுக்குரிய கிட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் போர்டுமே இருக்குது. இங்கே வந்து ஒன்று இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. இது எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பேர் வீலை அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு இங்கே தான் வந்து ஒரு போல்ட் வந்து இருக்கும். இதில் ஸ்பேர் வீல் வந்து வெஹிக்கிளுக்கு கீழே அடியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுக்கிறதுக்கு அது வழியாக தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்வூஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் போஸோட ஆடியோ சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சப்வூஃபர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே அங்கே பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு எல்இடி லைட்டுமே வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கேரி பேக் மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஹூக்குமே வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஹேங் பண்ணணும் அப்படின்னாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இன்ஜினோட ஸ்பெக்கில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே சேஞ்ச் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை 3 பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டீசல் அப்படின்னு சொல்லலாம். இந்த போனட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே வெயிட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஜஸ்ட் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டீசல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 1.5 லிட்டரில் இருக்கிற சிஆர்டிஐ இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 114 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 250 Nm டார்க் வந்து உங்களுக்கு அதில் டெலிவரி பண்ணுது. அப்போ நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த கிளாவிஸில் வந்து இந்த டீசல் இன்ஜின் டெஃபினட்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கிடைக்கிது. 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டருமே வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. அடுத்த இன்ஜின் ஆப்ஷன் வந்து பெட்ரோலில் 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜினோட நேம் வந்து சொல்கிறாங்க. எண்ணெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது, டர்போ இல்லாமல் 1.5 லிட்டரில். அதோட பவர் டெலிவரி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 114 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 144 Nm வந்து அதோட டார்க்கு. அப்போது ஒரு 7 சீட்டருக்கு இந்த எண்ணெய் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பவர்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இதோட கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்லி 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு போர்ட் இன்ஜெக்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். இது அப்படியே பெட்ரோலில் இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்மார்ட் ஸ்ட்ரீம்
டிஜிடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைரக்ட் இன்ஜெக்ஷனில் வந்து உங்களுக்கு கிடைக்குது, வித் டர்போவோட கிடைக்கும். அதில் பார்க்கும்போது க்ளோஸ் டு 157 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும், 253 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. ஸோ டீசலை விட கொஞ்சம் பவரே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டர்போ தான் வந்து இப்போ நம்ம கூட இருக்குது. இதில் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி மேனுவல் கிடையாது. பட் இந்த கிளாவிஷில் மேனுவலும் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல், அதே நேரத்தில் 7 ஸ்பீட் டிசிடியுமே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. 6 ஸ்பீட் ஐஎம்டியும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த 3 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இந்த டர்போ காம்போவில் உங்களுக்கு கிடைக்குது. இதோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் கேரன்ஸ்க்கும் இதுக்கும் நமக்கு பெருசாக எந்த சேஞ்சுமே வரல. இதோட லென்த் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4.54 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 2.8 மீட்டர்ஸ் இருக்கும். இப்போ நல்ல ஒரு லாங்கரான ஒரு வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எம்பிவி அப்படிங்கிறதுல இந்த கேரன்ஸ் தான் வந்து தேர்ட் ரோ கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளே போயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட விட்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1800 mm இருக்கும். ஹைட் வந்து 1700 mm. அப்போ என்னதான் கொஞ்சம் டால் பாயாக இருந்தால் கூட விட்த் அதிகமாக இருக்கிறதுனால ரோட்டில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியுமே வந்து நல்லாவே இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ட்ரைவ் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கிளாவிஸ் அப்படிங்கிற இந்த நேமே வந்து ஒரு லட்டின் வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டன் கீ அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போது உங்களோட ஃபேமிலியோட ஃபுல்லி லோடடாக இந்த காரை போகும்போது உங்களோட குவாலிட்டியான டைம் அந்த ட்ரெஷரியை ஓப்பன் பண்ணுற ஒரு கீ தான் இந்த கிளாவிஸ் அப்படிங்கிறது தான் கியா வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து கேரன்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டுமே மார்க்கெட்டில் இருக்கும். இந்த கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு அப்லிஃப்டான ஃபீச்சர் லோடடான இந்த காருமே வந்து உங்களுக்கு சேலில் இருக்கும். நம்மளால் ரெண்டில் எது வேணாலும் வாங்கிக்க முடியும். ஸோ உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டோரை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த தட் எஃபெக்ட் நீங்கள் பார்க்குறீங்க, நல்ல ப்ரீமியமாகவே இருக்குது. அதே மாதிரி டோருமே நல்ல வெயிட்டாகவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பில்ட் குவாலிட்டி ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் அவங்க ப்ரீஃபிங்கில் இந்த பில்டை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க கொடுக்கல. இந்த டோர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆம்ரஸில் ஒரு நல்ல லெதரோட டச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. இன்ஃபேக்ட் ஓஆர்விஎம்க்குரிய சுவிட்சஸும் இங்கே இருக்குது. இந்த லாக் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக உங்களுக்கு மாற்றிருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஃபீலில் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஒரு ப்ளூ கலரில் ஒரு டோர் பேடுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டியூவலில் வந்து உங்களுக்கு வருது. அதே மாதிரி மேசிவான ஒரு டோர் பாக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய டோர் பாக்கெட் கிடைக்கிது. இந்த பக்கமே ஒரு அம்பர்லா சின்னதாக வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸும் நமக்கு இதில் இருக்குது. ஹேண்டில் வந்து இப்படி நீங்கள் கையை விடுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போஸோட ஆடியோ இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த டாப் அண்டில் அந்த சீட் வந்து நீங்கள் பார்க்கலாம். பவர் அட்ஜஸ்டபுளில் 4-வே அட்ஜஸ்டபுளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களால் மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ரிக்ளைனை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அப் அண்ட் டவுன் மேனுவலாக தான் பண்ணணும். அதையும் பவரில் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் மிஸ்ஸிங். அதே மாதிரி மெமரி சீட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காருக்குள்ளே வந்து உட்காந்துருக்குறோம். ஸோ இந்த காருக்கு உள்ள நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த டேஷே வந்து நல்லா ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸுமே ஆட் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டோட டேஷ் வந்து நீங்கள் பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபீலுமே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கோட ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. லைட்டாக ஒயிட் அண்ட் பிளாக் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. 12.25 இன்ச்சஸில் 2 டிஸ்பிளே, ஒன்று இன்ஃபோடைன்மெண்ட், இன்னொன்று கிளஸ்டர், கம்ப்ளீட் டிஜிட்டலாக கனெக்டடாக வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் சிரோஸில் இருக்கிற அதே மாதிரி. பட் சிரோஸில் இங்கே ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஏசியோட கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மிச்சப்படி ஃபுல் லென்த்துக்கு வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே ஒரு அனலாக் ஃபீலுமே வந்து உங்களுக்கு இருக்குது. இல்லை அப்படின்னா இதோட தீமையுமே வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே ஸ்டேரிங் அப்கிரேட் ஆகிருக்கு. இதுவுமே சிரோஸில் இருக்கிற சேம் ஸ்டேரிங்கு. டபுள் டீகட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவுண்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஆர்ட் ஷேப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. டிரைவ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது டிசிடி தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால அதுக்குரிய பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் வைப்பருக்குரிய கண்ட்ரோலு ப்ரெஸ் பண்ணோன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ப்ரே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒய்டராக வந்து உங்களுக்கு கிடைக்கிது.
ஃப்ரேம் வைப்பர் தான் இருக்குது, ஃப்ரேம்லெஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரைட்டில் வந்து ஹெட்லைட்க்குரிய கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டுமே நமக்கு இதில் வருது. ஸ்டேரிங்கில் லெஃப்ட் சைடில் ஆடாஸ்க்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. லேன் கீப் அசிஸ்ட்டு, அது மாதிரி லேன் சென்ட்ரிங்கு, அடாப்டிவ் க்ரூஸு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்கே கிளஸ்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸை வேரி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன். எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ரோலருமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுலேயும் பட்டன் இருக்குது. ப்ரெஸ் பண்ணும்போது செலெக்ஷனுக்காக அந்த ஒரு பட்டனும் உங்களுக்கு கிடைக்கிது. ரைட் சைடில் வரும்போது வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஹிந்தி ஆஸ் அ லாங்குவேஜாகவும் உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோலில் வருது. நிறையா விஷயங்களை இதை வாய்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குரிய விஷயங்களும் இங்கே இருக்குது. ஆடியோக்குரிய ரோலருமே இங்கே கொடுத்துருக்காங்க. செம்ம ஃபீல் இருக்குது. இது வந்து ஒரு நேச்சுரலான நிறைய சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. இன்கே நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு நல்ல மூடை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்குரிய பட்டன் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மோடுன்னு ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஃபோடெயின்மெண்ட்டோட மோடு, ரேடியோவா ப்ளூடூத்தா அப்படிங்கிறத ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன். இங்கே உள்ளெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டம் தான். பட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. மேலே நல்ல ஒரு லெதர் ரேப்மே வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. கியாங்கிற ஒரு பேட்ச். 6 ஏர் பேக்ஸ் அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஏசியோட கண்ட்ரோல்ஸு ஸ்வாப்பபுளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹுண்டே வெர்னால வந்து நம்ம இதை பார்த்துருந்தோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட் இன்ஃபோடைன்மெண்ட்க்குரிய கண்ட்ரோல்ஸாக மாறும் டச் ஸ்க்ரீனில். அதே இது கீழே ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இது ஏசிக்குரிய கண்ட்ரோல்ஸாக வந்து உங்களுக்கு மாறும். இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி இந்த டச் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லிம்மான ஏசியோட வெண்ட்டு தான். இந்த நாபே வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் எர்கனாமிக்ஸ் வைஸ் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ண முடியுது. பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஃபீலாக இருக்குது. ஃப்ளோ வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபோர்ஸாகவும் கிடைக்கிது. இப்போ நம்ம 1ல் தான் வச்சுருக்கோம். இங்கே ஆட்டோ டிமேபிள் IRVM வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் ஹோல்டரும் நம்ம கொடுத்துருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிளைண்டர் மட்டும் இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. ஃபுல் லென்த்துக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு MPVக்கு வித் பேனராமிக்ங்கிறப்ப நான் சொன்ன மாதிரி அந்த SUVயோட ஃபீல் வந்து டெஃபினட்டாக இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2 லைட்டு எல்இடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து டோரோட கனெக்ட் பண்ணி டோர் ஓப்பன் ஆனால் வேணும்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். ஒரு சன் பிளைண்டரு வித் ஒன்லி மிரர் மட்டும் கிடைக்கிது. அதில் லைட்ஸ் எதுவும் கிடையாது. இங்கே மிரர் கூட நமக்கு இதில் கொடுக்கல. சின்னதாக ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் நமக்கு இதில் இருக்குது. இங்கே அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல டீப்பாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு USB இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு 12 வோல்ட்டு 180 வாட்டில் ஒரு சார்ஜிங் போட்டு USB ஃபாஸ்ட் சார்ஜருமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வென்டிலேட்டட் சீட்ஸு 3 ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அஃப்கோர்ஸ் கேரன்ஸில் இருக்கிற அதே தான். இது ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரைவ் மோட்ஸு நான் சொன்ன மாதிரி இதில் 3 ட்ரைவ் மோட் இருக்குது. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ். இது வந்து ஒன்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் கிடைக்கும். மேனுவலில் உங்களுக்கு வராது. இன்ஃபேக்ட் டீசலும் சரி பெட்ரோல்லையும் சரி. இங்கே ஒரு பார்க்கிங் ஃப்ரண்ட் பார்க்கிங்கை வேணாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். 360 டிகிரிக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அடாப்டிவாகவே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இன்ஃபேக்ட் இங்கே கூட நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். நல்ல கிளாரிட்டியாகவும் வந்து உங்களுக்கு அந்த கேமரா இருக்குது. இதை அப்படியே நம்ம 360 டிகிரியாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா நீங்கள் இப்படி ரோலும் பண்ணிக்கலாம். இந்த முதல்ல சன்ரூஃப் இருக்குது, இதில் இல்லை. அந்த மாதிரி இமேஜ் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் கிளாரிட்டி சூப்பராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது ரியரு, இது வந்து டாப் வியூ, அகைன் இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் வியூன்னு நினைக்கிறேன். ஸோ இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா இங்கே கிளஸ்டரில் வந்து ரவுண்டாக அந்த நம்ம எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறோமோ அதோட வியூ வந்து லைவ் வீடியோ வந்து உங்களுக்கு அதில் வருது. ரைட் சைட் போட்டோம்னா இங்கே கிடைக்கிது. இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கியர் நாப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது நான் சொன்ன மாதிரி DCT தான். ட்ரைவ் மோடு, நியூட்ரலு, ரிவர்ஸு, மேனுவல் மோட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். 7 ஸ்பீட் DCT. அப்போது அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் இதில் வேரி பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு லாக் பட்டனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வித்து கூல்டு கப் ஹோல்டரே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வெண்ட் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆட்டோ பிரேக் வந்து உங்களுக்கு பவர் பிரேக்குமே கிடைக்கிது. அதே மாதிரி ஆட்டோ ஹோல்டுக்குரிய பட்டனும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க.
ஓகே, ஒரு சின்னதாக ஒரு கீ ஹோல்டரு. ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம கீஸ் வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு இது, அதர்வைஸ் காயின் ஹோல்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மூவ் பண்ண முடியல, ஃபிக்ஸடாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் இங்கே சைடில் வழியாக நம்ம உள்ளே வைக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதர்வைஸ் இந்த அக்சசரி ட்ரேவை நீங்கள் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு டேரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். உள்ளே வந்து சார்ஜிங் போர்ட் எதுவுமே வந்து நமக்கு இதில் கொடுக்கல. இது க்ளோஸ் பண்ணோன்னா பொசிஷன் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடிஷ்னலாக இப்போ நம்ம இருக்கிற இந்த டீசல் காரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேஷ் கேம் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து 2 வேல இருக்குது. அதாவது கேபினுக்கு உள்ளேயும் கவர் பண்ணுது, கேபினுக்கு வெளியேயும் வந்து கவர் பண்ணுது. ஓயிலே இந்த மாதிரியான ஒரு டேஷ் கேமோட அட்டாச்சாக வந்து வருது. இந்த டாப் அண்டில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் ரோவோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டோர் ஓப்பன் ஆகிறது 90 டிகிரிலாம் ஓப்பன் ஆகலை, பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஒய்டான ஒரு அப்பச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உள்ளே வரலாம். ஸோ ஃப்ளோர் ஹைட் ஓகே. ஸோ இங்கிரஸ் வந்து கம்ஃபர்டபுளாக தான் நமக்கு இருக்குது. இப்போ இந்த செகண்ட் ரோ வந்து இதை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ண முடியும். இது எக்ஸ்ட்ரீம் பேக்கில் தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரீம் பேக்கில் வைக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு நீ ஸ்பேஸ் கிடைக்குது. ஓரளவுக்கு நல்லாவே நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. ஆனால் சீட்டு வந்து இப்படி வச்சுருக்காங்க. 5'8" ஓகே, பட் நீங்கள் 5'5", 5'6" இருந்தீங்கன்னா உங்கள் கால் கீழேயே படாது, மேலே அந்த இடத்துல தான் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது இப்படி ஒரு ஸ்லோப் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப லோவாக தான் இருக்குது. இந்த ரிக்ளைனை உங்களால் மாற்ற முடியும். அதுக்கு இங்கே ஒரு லீவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இழுத்தோன்னா இங்கே ரிக்ளைனை உங்களுக்கு தேவையானபடி கம்ஃபர்டபுளாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்கிது. இந்த சீட்டை வந்து நான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டுக்கு வைக்கிறேன். தேர்ட் ரோ கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டு. அப்போ கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டுக்கு வச்சா கூட எனக்கு வந்து கொஞ்சம் தட்டுது. அதே மாதிரி கீழேயுமே வந்து எனக்கு கொஞ்சம் டக் பண்ண முடியல. கொஞ்சம் ஹாஃப் த போர்ஷன் வச்சுட்டோன்னா பின்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். இது வந்து மேனேஜபிளான ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்குது. ஒரு ஏர் பியூரிஃபையரு, இதை ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. பட் இது வந்து கொஞ்சம் நாய்ஸியான ஆப்ரேஷன் தான். இதுவுமே வந்து கேரன்ஸ்லேருந்து தான் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சத்தம் வர்றதை நீங்கள் கேட்குறீங்க. நல்லாவே வந்து அதோட சவுண்ட் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். இது நம்ம லாங் ட்ரைவ் போகும்போதுனா இது கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு சவுண்டில் தான் உங்களுக்கு இருக்கும். அதை ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி ரியருக்குரிய ஏசி ப்ளோயருக்கு நமக்கு இங்கே வந்து ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ரூஃபில் வந்து உங்களுக்கு வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோவில். கரெக்டாக நமக்கு வந்து இங்கே ஃபேஸில் சூப்பராக வந்து அடிக்குது. அதே மாதிரி 7 சீட்டராக இருந்ததுன்னா இப்போ நம்ம இருக்கிறது ஒரு கேப்டன் சீட்டோட ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். நடுவில் ஒரு பேசேஜும் இருக்குது. இன்கேஸ் கிட்ஸ் உள்ளே போகணுன்னா ஈஸியாக இந்த மாதிரி உள்ளே போய்க்கலாம். அடல்ட்டு கூட நம்மளால் போக முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம நடுவில் இன்கேஸ் 7 சீட்டராக இருந்து ஒரு பெஞ்ச் டைப்பாக இருந்ததுன்னா இந்த மிடில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஏசியோட த்ரோ வர்றது வந்து கொஞ்சம் டஃப் தான். இங்கே கீழே 2 யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. மொபைல் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது கன்வீனியன்ஸ் வைஸ் நிறையா விஷயங்கள் வந்து இந்த காரில் பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாட்டில் ஹோல்டர்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு டோரில் ஒரு நல்ல மேசிவான ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 2 பாட்டில் கூட உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். இதில் கர்டன்ஸுமே வந்து நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. மேனுவல் கர்டன்ஸ் வந்து இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ஹீட்டை வந்து அது சப்ரஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் பிளைண்டரை ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் செகண்ட் ரோ வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோம். சன்ரூஃபே சேர்ந்து வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ ஓப்பன் ஆகிற ஸ்பேஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இருந்தால் கூட பிளைண்டர் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் ரோ வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதனால் நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. கேரன்ஸை விட இது ஒரு நல்ல ஒரு அப்கிரேடான மாதிரி ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு ஹூக்கு லைட்டுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்டு அட்ஜஸ்டபுள்லே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அப்போது மிடில் ரோ இந்த கேப்டன் சீட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல லக்ஸூரியாக இருக்குது. இந்த சீட்டை மட்டும் அப்படி தூக்காமல் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வென்டிலேட்டட் சீட்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். இங்கே ஒரு சின்ன பட்டன் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ போகிறதுக்கு 1 டச் தம்பிளில் வந்து நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா
இந்த சீட்டு வந்து அப்படி அழகாக அப்படி மூடி அப்படி நின்றுக்குது. ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு பேசேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு இன்க்ரெஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஒரு அடல்ட்டே வந்து நல்லாவே போகலாம். இப்போ நான் நிற்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க நான் எந்த அளவுக்கு என்னால் நிற்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ரூஃப் வந்து நல்லாவே ஹைட்டாக இருக்குது. ஸோ உள்ளே போய் நான் உட்காடுறேன். ஓகே, ஸோ உட்கார்ந்ததுக்கப்புறமா எனக்கு லெக் ரூமோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த நமக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு இடிக்குது, அதை நான் தூக்கிக்கிறேன். எஸ், ஸோ தூக்குனதுக்கப்புறமா அப்பா, ஸோ உட்கார்ந்ததுக்கப்புறம் நான் நல்லா ரிக்ளைன் ஆகிருக்கேன். ஸோ அதே மாதிரி லெக் ரூம் வந்து இந்த சீட்டை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது, ஃப்ரண்ட்டுக்கு மிடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போதே எனக்கு நீ வந்து லைட்டாக டச் ஆகுது, காலை வந்து ஓரளவுக்கு நல்லா உள்ளே டக் பண்ண முடியுது. அண்டத்தை வந்து வீக்கு தான், ஏன்னா சீட்டோட விட்டே வந்து ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது கிட்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அடல்ட்டு ஒரு 5'5", 5'6" இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். என்னோடய ஹைட் வந்து 5'8". ஸோ அப்போ என்னோடய ஹைட்டுக்கு ஓகேவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் லாங் ட்ரைவுக்கு கூட கம்ஃபர்டபுளாக போக முடியும். ஒரு 200 to 250 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்க ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் கீழே இறங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஒரு தேட்ரிக்கல் ஃபீல் இருக்குது, நல்ல ஹைட்டாக இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஹெட்ரூம் வந்து இருக்குது. ரிக்ளைன் வந்து எக்ஸ்ட்ரீம் பேக்கில் இருக்குது. நான் பூட் கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ரிக்ளைனில் ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டில் ஹோல்டரும் வந்து உங்களுக்கு இருக்குது. சி டைப் சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. ஏசியோட வெண்ட்டுமே வந்து நமக்கு தேர்ட் ரோக்கும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ரூஃப் லைட்ஸுமே நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போது த மோஸ்ட் ப்ராக்டிக்கலான ஒரு 6 or 7 சீட்டருங்கிறது இந்த கேரன்ஸை வந்து நம்ம சொல்லுவோம். அது முக்கியமான காரணம் இந்த தேர்ட் ரோவோட கம்ஃபர்ட்டு தான். ஸோ நல்லாவே டீசெண்டாக ஒரு 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். கிட்ஸை விட்டிங்கன்னா 3 பேர் கூட அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்க. அதனால் ஒரு பக்காவான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு எம்பிவி வித் எஸ்யூவியில் இருக்கிற ஃபீச்சர்ஸோட இந்த கிளாவிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ நம்ம அந்த கிளாவிஸை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு த்ராட்டில் நான் கொடுக்குறேன். அந்த புல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க 1.5 லிட்டர் இந்த டர்போ காம்போ வந்து 253 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. அப்போ நல்லாவே வந்து ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் ஃபுல் லோடில் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு லீனியரான ஒரு பவர் தான் வந்து உங்களுக்கு இது டெலிவரி பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த GDI டர்போ காம்போ ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஒரு எஸ்யூவியை நம்ம டிரைவ் பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு ப்ளஷர் கிடைக்குதோ அது வந்து டெஃபினட்டாக இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டில் ஷட்டிலாக தான் நான் டிரைவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கியர் வந்து 7th கியரில் இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபுல் த்ராட்டில் நான் கொடுக்குறேன். அந்த கியர் எப்படி டவுன் ஷிஃப்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அப்பா 4th கியருக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு. சடனாக ஒரு பீக் வந்து போகுது. நல்ல ஒரு புல் வந்து கிடைக்குது. அப்போது அந்த ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஹையர் ஆர்பிஎம்மில் அந்த ரெவ் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால பெருசாக அந்த ரம்பிள்னஸ் வந்து இல்லை, நாய்ஸ் மட்டும் உள்ளே கேட்குது. பட் சட்டிலாக ஓட்டும் போது ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ளசண்ட்டான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ யூஸ்வலாக ஒரு எம்பிவி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோடு போகும்போது அவ்வளோ அக்ரெசிவான பவர் வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கார் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டர் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி காருக்குரிய அந்த ஒரு கம்ஃபர்ட் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்மூத்தராக சஸ்பென்ஷன் இருக்குது. அதே சிட்டிக்குள்ளே வந்து சின்ன சின்ன அண்டுலேஷன்ஸ் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து உள்ளே ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்டான ஒரு ஸ்மூத்தரான ஒரு சஸ்பென்ஷன். பட் அதே இது ஹைவேல ஒரு செமி லோடில் இப்போ நான் வந்து 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். இந்த கண்டிஷனில் நீங்கள் ஒரு 130, 140 போகும்போது ஒரு ஸ்லைட்டாக ஒரு அன்ஸ்டேபிள் வந்து தெரியுது. ஏன்னா சஸ்பென்ஷனுமே வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால. பட் நீங்கள் ஒரு 7 பேரோட ஃபுல்லி லோடரில் போகும்போது அந்த வெயிட்னால கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ரோட் கிரிப் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தோ இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு சாஃப்டர் சைடில் இருந்தால் கூட இந்த ஸ்டேரிங் வந்து நல்ல ஒரு மேனுவரபிலிட்டி கிடைக்கிது. சிட்டிக்குள்ளே ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஹைவேல ஒரு ஹை ஸ்பீடில் போகும்போது
ஒரு சூப்பராக ஒரு வெயிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. இப்போ நம்ம இருக்கிற டிரைவ் மோட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் இந்த பவர் வந்து நமக்கு கிடைக்குது. நான் வந்து ஒரு ஈகோ மோடில் போட்டு ஒரு த்ராட்டில் வந்து கொடுக்குறேன். அது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். ஓ, ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகுது. ரெவ் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் அதுக்கு ஏற்ற புல் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் போகிற ஸ்பீடுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து நார்மலில் போடுறேன். இப்போ நார்மலில் போட்டிருக்கேன், ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன், டீசெண்டாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற போது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சர்ஜ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த பெட்ரோல் வெஹிக்கிளை இப்படிலாம் நம்ம அடித்து ஓட்டினோம் அப்படின்னா மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கம்பெனி கோட் பண்ணுறது இந்த பெட்ரோலில் டிசிடியில் இந்த டாப் மைலேஜ் அவங்க கிளைம் பண்ணுறது 16.6 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் ஃபுல் லோடில் ஹைவேல நீங்கள் போகும்போது ஒரு 10 to 11 எதிர்பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே 7 to 8 தான் எதிர்பார்க்க முடியும். இங்கே கிளஸ்டரில் நமக்கு இப்போ காமிக்கிறது 7.9 kmpl வந்து காமிக்குது. அப்போ கேரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டீசல் தான் ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது வந்து ஒரு 17.7 kmpl கிளைம் பண்ணுறாங்க. பட் நிறைய நம்ம யூசர் சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா ரொம்ப செட்டிலாக 80 to 100 நீங்கள் மெயின்டைன் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஒரு 20 வரைக்கும் கூட மைலேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டிக்குள்ளே 13-14லாம் ரொம்ப கேஷுவலாக மைலேஜ் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. அதனால் கேரன்ஸ் ஆர் கிளாவிஸ் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா டீசல் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதில் இந்த BS6க்கு அப்புறமா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இந்த DPF அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அதே நேரத்தில் இந்த டெஃப் ஆயில் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை வரும். பட் அது வந்து நீங்கள் அந்த காரை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, மந்த்லி ஒரு ஆவரேஜாக ஒரு 1000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த டீசலுங்கிறது ஒரு கரெக்டான சாய்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். பட் பெட்ரோல் ஸ்மூத்தராக ரிஃபைண்டாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இந்த டர்போ வேரியன்ட் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மைலேஜ் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த ஒரு ஸ்மூத்தரான பர்ஃபார்மன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. பிரேக்கிங், இப்போ நாங்கள் பின்னாடி வந்து வெஹிக்கிள் இல்லை, நான் வந்து பிரேக் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். வாவ், நல்ல ஷார்ப்பாகவே வந்து பிரேக்கிங் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து பிரேக்கிங் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று பாடி ரோல். இது வந்து ஒரு MPV லாங்கரான ஒரு காரு, கொஞ்சம் ஹைட்டும் கூட தான். அப்போ பாடி ரோல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹைவேல ரொம்பலாம் கட் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாடி ரோல் இருக்கும். ஏன்னா இந்த சாஃப்டான சஸ்பென்ஷனால் அதை கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இன்னொன்று நம்ம ஃபேமிலியோடு போகும்போது அப்படி கட் பண்ணி ஓட்டுறதை அவாய்ட் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் ஜென்டலாக ஓட்டினீங்க அப்படின்னா இந்த பாடி ரோல் அப்படிங்கிறது பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் ரொம்ப கட் பண்ணி ஓட்டும் போது டெஃபினட்டாக பாடி ரோல் அப்படிங்கிறது எவிடெண்ட்டாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓவராலாக இந்த பெட்ரோல் கிளாவிஸோட பர்ஃபார்மன்ஸ் கேரன்ஸோட சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த கிளாவிஸில் ஏதாவது உங்களுக்கு மாறி இருக்கா அப்படின்னு கேட்டால் பெருசாக எந்த மாற்றமும் வந்து உங்களுக்கு டிரைவபிலிட்டியில் இல்லை. இப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேரன்ஸை விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது ப்ரைஸ் வந்து அன்வீல் ஆகலை. மேபி இந்த வீடியோ வரும்போது வந்திருக்கலாம். ஓகே, அப்போது கண்டிப்பாக கேரன்ஸை விட ஒரு 1 to 1.5 lakhs அதிகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ டீசல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் ஒரு 23 வரைக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ஆக்சுவலான ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறமா ப்ராபப்ளி டெக்ஸ்டாவோ உங்களுக்கு கமெண்ட்லேயோ வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயோ வந்து அதை பிங் பண்ணி விட்றோம். கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 8 கலர்ஸ் வந்து பேசிக்கான கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே சிங்கிள் டோன் கலர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ மோஸ்ட்லி கேரன்ஸில் இருந்த அத்தனை கலர்ஸுமே வந்து இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆடாஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இந்த காரில் இந்த கிளாவிஸில் லெவல் 2 ஆடாஸ் வந்து புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் நல்லாவே டியூன் ஆகிருக்கு. பட் லேன் வந்து நல்ல திக்காகவே வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த அடாஸ் வந்து கரெக்டாக அந்த லேன் கீப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பிக் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக லைன் இருந்தால் மட்டும்தான் அதை பிக் பண்ணுது. ஸோ அடாப்டிவ் க்ரூஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கூட இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ரூஸை வந்து செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 54க்கு க்ரூஸ் செட் ஆகிருக்கு. நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஒரு 70ல் இப்போ நான் வந்து க்ரூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லாரி போகுது. நம்ம அதை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது இருக்குது. 80 கூட வச்சுக்கிறேன். ஓகே, 80ல் இப்போ நான் வச்சுருக்கேன். அந்த லாரி வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் போகுது. இதை டிடெக்ட் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு இதை மேட்ச் பண்ணுதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அது கிட்டத்தட்ட க்ளோஸராக வந்து போயிட்டோம். ஸ்டேரிங்கில் இப்போ வந்து டிடெக்ட் பண்ணிருச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படிங்கிறத இது டிடெக்ட் பண்ணுது. இப்போது அதுக்கு ஏத்தாப்பில் ஸ்பீடு டிராஸ்டிக்காக லோ ஆகுது. அந்த லாரி வந்து ஐ திங்க் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 60ல் நமக்கு அதை டிடெக்ட் பண்ணி ஸ்பீடை லோ பண்ணிடுச்சு. நான் இண்டிகேட்டர் மட்டும் ரைட் சைடு போடுறேன். போட்டுட்டு லேனை மட்டும் நான் கட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஸ்பீடு பில்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 80க்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போய் அது ரீச் பண்ணுது. அப்போது இந்த அடாப்டிவ் க்ரூஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவாகவே வந்து ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் கண்டிப்பாக இண்டிகேட்டர் போட்டு தான் லேன் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த திருப்பியும் அந்த பில்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரூல்ஸ் படியும் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது இந்த அடாப்டிவ் க்ரூஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. அப்போது இந்த காருக்கு கண்டிப்பாக ஒரு அடாஸ் அப்படிங்கிறது தேவையான ஒரு ஃபீச்சர். ஃபேமிலியோடு போகும்போது டெஃபினட்டாக சேஃப்டி அப்படின்னு ஒரு கன்சர்ன் பார்க்கும்போது இந்த ஃபீச்சர் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏபிஎஸ், இபிடி, கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ மோஸ்ட்லி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லோடடாகவும் ஃபீச்சர்ஸ் லோடடாகவும் இந்த கிளாவிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி காராக இந்த கார் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ இன்னொரு காரு கட் பண்ணி ஒரு வெஹிக்கிள் வந்து முன்னாடி போச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே லோ ஆகிட்டு திருப்பி உங்களுக்கு பிக்கப் பண்ணுது. ஸோ அதனால் அடாஸ் பர்ஃபெக்டாக கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஹோப் இந்த வீடியோ இந்த கியாவோட கேரன்ஸ் கிளாவிஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.